Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader The Aged Mother written by Matsuo Basho. Aged mother அப்படினா என்னன்னு நமக்கு தெரியும். வயதான தாய். ஒரு வயதான தாய்க்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கு அவங்க மகன் எப்படி அதை வந்துட்டு சரி பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த லெசன். This Japanese folk tale is also known as the story of the aged mother. It highlights that the aged are sharply witted. It describes the love and affection a son and his mother have for one another. இந்த ஜாப்பனீஸ் ஃபோக் டேல், இதில் ஃபோக் டேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட்டுப்புற கதைகளில் ஒன்று. ஸோ இது ஜப்பானை சேர்ந்த நாட்டுப்புற கதைகளில் இது ஒன்று. இந்த கதையோட பேர் என்னென்னா த ஸ்டோரி ஆஃப் த ஏஜ்டு மதர், அதாவது ஒரு வயதான தாயின் கதை இது. இந்த கதை எதை பற்றி சொல்லுதுன்னா, வயசானவங்கலாம் வந்துட்டு எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அறிவாளிகள், அதாவது புத்தி கூர்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த ப்ரோஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு அரவணைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. Long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மலை அடிவாரத்தின் கீழே ஒரு வயதான ஒரு தாய் இருக்கிறாங்க. அவங்க விடோடுன்னு சொல்கிறாங்க, அதாவது தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு பையன் இருக்கார். அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு புவர் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான விவசாயிகள். அவங்க they owned a bit of land which supplied them with food and they were humble, peaceful and happy. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது. அந்த நிலத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பாடை ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறாங்க. ஹம்பிள்னால் அடக்கமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. The country Shining was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. இந்த ஊர் பேர் என்ன, அந்த கண்ட்ரி பேர் என்னென்னா ஷைனிங்கிறது தான் அந்த கண்ட்ரியோட பேர். அதை யார் ஆண்டுட்டு வரானா, ஒரு டெஸ்போட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வாதிகாரி. அவர் ஒரு லீடர். அவர் லீடர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு வாரியர், போர் வீரர் கூட. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப ஒரு கோழைத்தனமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். அவர் என்ன ஒரு பெரிய ஆளாக இருந்தாலுமே கூட அவர் பண்ணுற விஷயம் வந்துட்டு ரொம்ப கோழைத்தனமாக இருக்குங்கிறாரு. ஏன்னா ஷ்ரிங்கிங்னா சுருக்குதல், அதாவது எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உடல் நலத்திலையோ இல்லை பலகீனமாக இருக்கோ அதை வந்துட்டு சுருக்கிடணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. This caused him to send out a cruel proclamation. இதில் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் சென்ட் பண்ணுறாருன்னா, the entire province was given strict order to immediately put to death all aged people. ஸோ அவங்க வசிக்கிற அந்த ப்ராவின்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராவின்ஸ் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வருது. என்னென்னா வயதானவர்கள் எல்லாரையும் வந்துட்டு சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. Those were barbarous day and the custom of abandoning old people to die was not common. இல்லை பார்பரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப காட்டு மிராண்டித்தனமான அப்படின்றது அர்த்தம். ஸோ பார்பரஸ் அப்படின்றது லிட்டரலாக பார்பரஸ் கிடையாது, அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பார்பேரியர் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க வந்துட்டு எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப ஒரு காட்டு மிராண்டியாக இருப்பாங்க. நம்ம பாகுபலியில் வருவார்ல காலகேயன், அதாவது அவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு அவங்களோட வேலையை வந்துட்டு போர் புரியுறது மட்டும்தான், வேறு எதையுமே பற்றி அவங்க கைண்டாகவும் இருக்க மாட்டாங்க, எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள் தான் பார்பேரியஸ், அவங்க தான் பார்பரஸாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அந்த நாட்கள் வந்துட்டு ரொம்ப கொடூரமான நாட்களாக இருந்திருக்கு. ஏன்னா அபாண்டிங் அப்படின்னா கைவிடுறது, அதாவது வயசானவங்களை கைவிடுறது, சாகடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அது ஒரு கொடூரமான நாட்கள்னு சொல்கிறாங்க. The poor farmer loved his aged mother with tender reverence. இல்லை ரெவரன்ஸ் அப்படின்னா மரியாதை. ஸோ அந்த புவர் ஃபார்மருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்குமா, அவங்க மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கிறாரு. அண்ட் த ஆர்டர் ஃபில்ட் ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ.
ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஆர்டர் வந்தோடனே அவரோட மனசு வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் மூழ்குது. பட் நோ ஒன் எவர் தாட் ட்வைஸ் அபவுட் ஒபேயிங் த mandate of the governor. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேண்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த அஃபிஷியல் ஆர்டர் தான். ஸோ கவர்னர் கொடுத்த இந்த அஃபிஷியல் ஆர்டரை வந்துட்டு வேணாமா, மதிக்கலாமா, வேணாமாங்க மற்றவங்க யாருமே வந்துட்டு 1க்கு 2 தடவை யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கொடுத்துட்டாரு, அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ வித் மெனி டீப் அண்ட் ஹோப்லெஸ் ஷைஸ் த யூத் ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் அட் தட் டைம் வாஸ் கன்சிடர் த கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத். ஸோ என்ன சொல்கிறாரு, இவருக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு நம்பிக்கை இழந்து போய் ஒரு பெருமூச்சு விடுறாரு. ஸோ இந்த யங்கான அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த தாயோட மகன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு சாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா, கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice, which was principal food for the poor, and he cooked, dried it. ஸோ என்ன ஆகுதுன்னா, சூரியன் மறையுது, அவரோட வேலை முடியுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்வைட்டன்ட் ரைஸ் அப்படின்னா வந்துட்டு வெள்ளையாக ஆக்கப்படாத அரிசி, அதாவது நம்ம பாலிஷ்டு ரைஸ் கிடையாது, பாலிஷ் பண்ணாத ரைஸ். அவங்களுக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு மெயினான ஃபுட்டு. யாருக்கு? ஃபார்மருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறாரு, நல்லா சமைக்கிறாரு, சமைச்சு அதை நல்லா உலர வைக்கிறாரு. அண்ட் tied it in a square cloth which he swung in a bundle around his neck along with a gourd filled with cool sweet water. அதை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சதுரமாக வந்துட்டு அதை உள்ளே வச்சு, நம்ம சாப்பாடு மடிப்போம்ல, டூருக்கு எங்கேயாவது போகிறப்போ சதுரமாக சாப்பாடு மடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு இவர் சாப்பாடு மடிச்சுக்கிறாரு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பண்டிலாக எடுத்துகிட்டு அவரோட கழுத்தில் கட்டிக்கிறாரு. அது கூட என்ன எடுத்துக்கிறாரு, இங்கே காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு பாட்டில், எப்படின்னா வந்துட்டு குடுவைன்னு சொல்லுவாங்கள்ல, மரத்தினால இல்லைனா ஏதாவது ஒரு இதில் உருவாக்கியிருக்கோம்ல குடுவை, அந்த குடுவை ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறாரு. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவை அவர் தூக்கிக்கிறாரு, பின்னாடி தூக்கிக்கிட்டு அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மலையை நோக்கி அந்த பெயின்ஃபுல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. அங்கே பாதை எப்படி இருக்குன்னா, ரொம்ப நீளமாகவும் இருக்குது, செங்குத்தாகவும் இருக்குது. ஸ்டீப்னா செங்குத்தாக இருக்குது. ஆனால் அந்த குறுகிய ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பாதையெல்லாம் யார் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா, அங்கே வேட்டையாடுறவங்களும் மர வெட்டுறவங்களும் வந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த பாதைகள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. In some place they lost and confuses but gave no heed. சில பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, தொலைஞ்சு போயிடுறாங்க, கன்ஃபியூஸும் ஆகிடுறாங்க எப்படி போகிறதுன்னு தெரியாமல். ஆனாலும் அவர் என்ன பண்ணல, கிவ் அப் பண்ணலை. ஹீட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு பெரிய கவனிக்கிறது. ஸோ அவருக்கு அது ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியல. ஒன் பாத் ஆர் another it mattered not. On he went climbing blindly upward, ever upward towards a high bare summit of what is known as Obat Suyama. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையில் இந்த பாத்து வந்துட்டு கிராஸ் ஆகி போதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அவருக்கு தெரியல. ஸோ இந்த வழி இல்லைனா அந்த வழி அப்படின்னு சொல்லி பெருசாக அவர் கவனிக்காமல் எடுத்து போயிட்டே இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் தொடர்ந்து வந்துட்டு மலை ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பேர் சமிட்னா உச்சி. ஸோ அங்கே ஒரு பேர்னா வந்துட்டு வெறும், அதாவது எதுவுமே இல்லாத ஒரு உச்சி அங்கே வருது. அதுக்கு பேர் என்னன்னா ஒபத் சுயமா அப்படிங்கிறது பேர். த மவுண்டைன் ஆஃப் த அபாண்டிங் ஆஃப் த ஏஜ்டு. அதாவது அந்த மலை எதற்காகனா, வயதானவர்களை வந்துட்டு கைவிடுறதுக்குனே அந்த மலை உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் இந்த மாதிரி அபாண்டன் பண்ணிடுவாங்க போல். ஸோ அந்த மலையாக அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம அம்மாவை வந்துட்டு சாகடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மலையில் விட்டுட்டு போயிட்டு அவங்க கொஞ்ச நாள் உயிர் வாழ்வாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கலாம் அவர். The eyes of the old mother were not so dim but that they noted the reckless hastening from one path to another and her loving heart grew anxious. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க கண்ணெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டிம்முனா வந்துட்டு ஒளி மங்கி போகலை.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்லெஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க மகன் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் வேக வேகமாக ஒரு பாதை இல்லைன்னா இன்னொரு பாதைக்கு வந்துட்டு ஹேஸ்டனிங்னா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட மனசு வந்துட்டு ரொம்ப கவலைப்படுது. ஆங்ஷியஸ்னால் வந்துட்டு கவலை. Her son did not know the mountain's many paths and his return might be one of danger. So she stretched forth her hand and snapping the twigs from brushes as they passed. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பையனுக்கு வந்துட்டு இந்த மலையில் நிறைய பாதைகள் தெரியாது. அவர் திரும்பி வரப்போ அவருக்கு எந்த ஆபத்து வேணால் ஏற்படலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை லைட்டாக மேலே தூக்கி அங்கே இருக்கிற குச்சிகளெல்லாம் வந்துட்டு உடச்சிட்டு வராங்க. அங்கே இருக்க சின்ன சின்ன ட்விக்ஸ்னால் சின்ன சின்ன மரக்கிளைகள் குச்சி இருக்குல்ல, அதை வந்துட்டு அந்த வழியில் அவங்க போட்டுகிட்டே வராங்க. She quietly dropped a handful every few steps of the way so that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with the tiny piles of twigs. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு அவங்க நடந்து போகிறப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரக்கிளைகளை வந்துட்டு விட்டுட்டே வராங்க. ஏற அவங்க மரக்கிளைகளை போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அவங்க நடந்து வந்த அந்த நேரோ பாத்துக்கு பின்னாடிலாம் திரும்பி பார்த்தா எப்படி இருக்குன்னா, டாட்டாக கொஞ்சம் தள்ளி அங்கங்கே வந்துட்டு மரக்கிளைகள் இருக்குமா. அது மூலமாக வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு நம்ம மகனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு அவங்க அம்மா நினச்சிருக்காங்க. At last the summit was reached. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த உச்சியை அவங்க அடைஞ்சிட்டாங்க. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved ones. இப்போ அவங்க மகனுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பேர்டன் இங்கே எது சொல்கிறான்னா, அவங்க அம்மாவை இறக்கி வச்சுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது கடைசி டியூட்டி, அதாவது அம்மா அப்பாவுக்காக கடைசி டியூட்டி பண்ணுவாங்கள்ல, நமக்கு அன்பானவர்களுக்காக நம்ம கடைசி ஏதாவது பண்ணோம்ல, அந்த மாதிரி இவர் சிலதை பண்ணுறாரு. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. ஸோ பைன் நீடில்ஸ்னால் பைன் மர குச்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் கேதர் பண்ணுறாரு. ஒரு சின்ன குஷன் மாதிரி செய்கிறாரு, தலஹானி மாதிரி செஞ்சு அதை என்ன பண்ணுறாருன்னா, அதை வச்சுட்டு அவங்க அம்மாவை அங்கே இறக்கி வைக்கிறாரு. He wrapped her padded coat more closely about stooping shoulders and with tearful eyes and an aching heart he said farewell. ஸோ இங்கே ரேப்டுனா சுற்றுறது. அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு கனமான கோட்டை போற்றி விட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கண்ணெல்லாம் ரொம்ப தண்ணியாக வருது, மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது, அவங்க அம்மாவுக்கு பாய் சொல்கிறாரு. The trembling mother's voice full of unselfish love as she gave her last injection. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு சுயநலமற்ற ஒரு அன்பு மகன் மேலே இருக்குது. அதனால அவங்க கடைசியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடைசியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னா, let not thine eyes be blinded, my son, she said. The mountain road is full of dangers. Look carefully and follow the path which holds the piles of twigs. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கண்ணில் இருக்க ஒளி எப்பயுமே மங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, மவுண்டெயின் வந்துட்டு இந்த மலை வந்துட்டு ஆபத்துகள் நிறைஞ்சது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக போ. நீ என்ன ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கிளைகளில் போட்டே வந்திருப்பேன், குச்சி கிளைகளை போட்டே வந்திருப்பேன், அந்த பாதையை நீ ஃபாலோ பண்ணிப்போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. They will guide you to the familiar path further down. The son's surprised eyes looked back over the path, then at the old mother, shriveled hands all scratched and soiled by their work of love. ஸோ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த வழியை நீ போனேன்னா நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு நீ கீழே போயிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க பையனோட கண்ணெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறாரு, அவங்க அம்மாவையும் திரும்பி பார்க்குறாரு. இல்லை ஷிவல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுருங்கி போன. ஸோ அவங்களோட சுருங்கி போன கைகள் வந்துட்டு அங்கங்கே கீரல் விழுந்திருக்கு. அதே மாதிரி அந்த மண் இருக்குல்ல, அந்த செடியெல்லாம் பிடுங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மண்ணெல்லாம் அவங்க ஒட்டி இருக்குது. ஸோ இது வந்துட்டு எப்படிப்பட்டதுன்னா, அவங்க அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு தெரியுது. His heart broke within and bowing to the ground, he cried aloud, "Oh honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of twigs and together we will die." ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்து மனசுடைஞ்சு அவங்க அம்மா காலில் விழுந்து அழுகிறாரு.
பவ்விங்னா குனிஞ்சு அழுகிறது. என்னென்னா, என்னோடய அம்மா, நான் உங்களோட இரக்கம் வந்துட்டு என்னோடய மனசை உடைச்சிருச்சு, நான் உங்களை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த மரக்குச்சிகளை ஃபாலோ பண்ணி போவோம், நம்ம 2 பேருமே சாகுதுன்னா செத்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Once more he shouldered his burden, how light it seemed now, and hastened down the path through the shadows and the moonlight to the little hut in the valley. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் மறுபடியும் அந்த பேர்டனை தூக்கிக்கிறார். ஸோ இங்கே பேர்டன் யாரை சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவை. ஹவு லைட் இட் சீம் நவ். ஸோ இப்போ இந்த கணம் வந்துட்டு ரொம்ப சொல்கிறது ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்குது. அப்படின்னா அந்த அவங்க அம்மாவோட கைண்ட்னஸ் மூலமாக அவருக்கு இந்த ஒரு பிரிஸ்க் கொடுத்து அந்த பேர்டன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வேகமாக அந்த பாத்து வழியே கீழே போகிறாரு, அந்த நிழலை கடந்து போகிறாரு, மூன்லைட்டை கடந்து போகிறாரு. கடைசியில் எங்கே போய் சேர்றாருன்னா அவங்க வீடு இருக்குல்ல, அந்த ஹட்டுனா வந்துட்டு குடிசை இருக்குல்ல, அங்கே போய் சேர்றாரு. Beneath the kitchen floor was a wall closet for food, which was covered and hidden from view. ஸோ அவங்க கிச்சன் ஃப்ளோருக்கு பின்னாடி ஒரு க்ளோசட் மாதிரி இருக்கான். அது எதுக்காகனா, அது ஒரு வால் மாதிரி மறைச்சிருக்கும். அது எதுக்காகனா சாப்பாடை வந்துட்டு வைக்கிறதுக்காக இருக்குமா. அது வந்துட்டு மற்றவங்க கண்ணில் இருந்து அது சரியாக தெரியாது, கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. There the son hid the mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. ஸோ அவங்க அம்மாவை அங்கே ஒழிச்சு வைக்கிறாரு, அவங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கொடுக்குறாரு, அப்பப்போ பார்த்துக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு பயமும் இருக்குது. என்னென்னா, ஒரு வேளை இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்குது. Time passed and he was beginning to feel safe when again the governor sent forth heralds bearing an unreasonable order. ஸோ என்ன ஆகுது, நாட்கள் உருண்டு ஓடுது. இவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. ஆனால் மறுபடியும் வந்துட்டு கவர்னர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹெரால்ட்ஸ் அனுப்பி வைக்கிறார். ஹெரால்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது, நாட்டில் நடப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு போய் தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, அவரோட ஆர்டரை வந்துட்டு எப்படி சரி பண்ணியிருக்காங்களா இல்லையா, பூர்த்தி பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சீமிங்லி அஸ் அ போஸ்ட் ஆஃப் ஹிஸ் பவர். அது ஒன்றும் இல்லை, அவரோட பவரை வந்துட்டு நிரூபிக்கிறதுக்காக. போஸ்ட்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, அவங்களோட ஒரு அதிகாரத்தை தெரிவிக்கிறதுக்காக. ஹிஸ் டிமாண்ட் வாஸ் தட் ஹிஸ் சப்ஜெக்ட் ஷுட் ப்ரெசன்ட் ஹிம் வித் அ ரோப் ஆஃப் ஆஷஸ். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, அவரோடது வந்துட்டு நீங்கள் கொண்டுட்டீங்க, நான் எப்படி நம்புறது. ஸோ அவர் டிமாண்ட் என்ன பண்ணுறாருன்னா, மக்களுக்கு நீங்கள் எனக்கு சாம்பல் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் சாம்பலை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The entire province trembled with dread. The order must be obeyed, yet who in all shilling could make a rope of ashes. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராவின்ஸில் என்ன ஆகுதுன்னா, ட்ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அந்த ஆர்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணியே ஆகணும். ஆனால் இந்த ஷைனிங்கில் நம்ம ரோப் ஆஃப் ஆஷஸ்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. One night in great distress, the son whispered the news to his hidden mother. ஸோ ஒரு ராத்திரி என்ன பண்ணுறாரு, ஒரு டிஸ்ட்ரெஸ்னால் ஒரு மாதிரியான சோகத்தில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நடக்குதுமா அப்படின்ட்டு. வெயிட், she said, I will think. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நான் அதை பற்றி யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. On the second day she told him what to do. ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு அந்த பையனுக்கு சொல்கிறாங்க. Make rope of twisted straws, she said, then stretch it down a row of flat stones and burn it on windless night. ஸோ இங்கே ரோப்புனா அப்படின்னு சொல்கிறதுனா கயிறு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீ வந்துட்டு ஸ்ட்ராஸ் அப்படின்னா இங்கேனா மரக்கிளைகள், அதை என்ன பண்ணு, நீ ஒரு கயிறு கட்டிக்கோ, அதை வந்துட்டு நிறைய மரக்கிளைகள் சேர்ந்து கயிறை கட்டிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல தட்டையான ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு இதை வந்துட்டு பேர்ன் பண்ணு. எப்போ பேர்ன் பண்ணு அப்படின்னா, எப்போ எரின்னு சொல்லியிருக்காங்கன்னா, காற்றடிக்காத இரவில் வந்துட்டு இதை எரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. He called the people together and did as she said, and when the blaze died down there upon the stone, with every twist and fiber showing perfectly, lay as a rope of ashes. ஸோ என்ன ஆகுதுன்னா, மக்களெல்லாம் இவர் கூட்டி என்ன பண்ணுறாரு, இவங்க சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க. பிளேஸ்னால் வந்துட்டு நெருப்பு. அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்டோன்ஸுக்கு மேலே
அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, எல்லா ட்விஸ்ட்டுமே சேர்ந்துட்டு அவங்க ட்விஸ்ட்டு என்னென்னா அந்த ஃபைபர் இருக்குல்ல, அந்த ஃபைபர் வந்துட்டு அவங்க கேட்ட மாதிரி ஒரு ரோப் ஆஃப் ஆஷஸ் மாதிரி உண்டாயிருந்திருக்கு. அதாவது அவர் கேட்ட மாதிரி ஒரு ரெமெடி ரெடியாக இருந்திருக்குது, கிங்கு கேட்ட மாதிரி, கவர்னர் கேட்ட மாதிரி. ஆனால் இது வந்துட்டு கவர்னருக்கு தெரிய வந்துடுதுன்னு நினைக்கிறேன். The governor was pleased at the wit of the youth and prized greatly. ஸோ கவர்னர் வந்துட்டு இவனோட அறிவுத்திறமையை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவனை ப்ரைஸ் பண்ணுறாரு. பட் he demanded to know where he had obtained his wisdom. ஸோ அவரை சொல்கிறாரு, நீ ரொம்ப அறிவாளி தான், ஆனால் என்ன உனக்கு எப்படி இந்த அறிவு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Alash, alash, cried the farmer, the truth must be told. And with a deep bows he related his story. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபார்மர் வந்துட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து டீப் பவுஸ்னால் அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி குனிஞ்சு அவரோட ஸ்டோரியை வந்துட்டு சொல்கிறாரு. த கவர்னர் லிசன்டட் அண்ட் மெடிடேட்டட் இன் சைலன்ஸ். கவர்னர் வந்துட்டு அந்த கதையை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு சைலண்ட்டாக. ஃபைனலி ஹீ லிஃப்டட் ஹிஸ் ஹெட். ஷைனிங் நீட்ஸ் மோர் தேன் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத், ஹீ சேட் கிரேவ்லி. இல்லை கிரேவ்லினா தீவிரமாக. ஸோ கடைசி என்ன பண்ணுறாரு, மெடிடேஷனை முடிச்சுட்டு தலையை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஷைனிங்க்கு வலிமையான யூத்தை தவிர நிறைய இது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, யூத்தாக இருக்கிறவங்க எங்கே இருக்கிறவங்க இருக்கட்டும், மற்றவங்களாம் சாகடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஒரு வலிமையான இளைஞர்களை தவிர இன்னும் சில விஷயங்களும் நம்ம ஷைனிங்க்கு தேவைப்படுதுன்னு ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு. Or that I should have forgotten the well saying, with the crown of snow there comes wisdom. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் ஒரு சேயிங்காக மறந்துட்டேன். சேயிங்னா வந்துட்டு கோட், நான் ஒரு கோட்டை வந்துட்டு மறந்துட்டேன். அந்த கோட் என்னென்னா, with the crown of snow there comes the wisdom. இதில் crown of snow அப்படின்னா, இங்கே ஸ்னோ அப்படின்னா வயதான, அதாவது நரைமுடி கொண்ட அந்த கிரீடம் வந்துட்டு அறிவை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வயசானவங்ககிட்டேருந்து நிறைய அறிவு நம்மக்கிட்ட வரும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். That very hour the cruel law was abolished and custom drifted into as far a fast that only legend remains. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த நிமிஷமே அந்த மணி நேரமே அந்த கொடுமையான சட்டத்தை என்ன பண்ணுறாரு, அவர் நீக்கிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு வந்துட்டு என்ன பரவுதுன்னா, ஒரே ஒரு லெஜண்ட் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிடுறாங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். மாஸ்ட்ரு பாஷோ 1644 to 1694 இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் poets ஆஃப் ஜப்பான். ஸோ இவர் வந்துட்டு இவரோட வாழ்நாள் காலம் 1644 1694 வரைக்கும் இருந்திருக்கு. அவர் ஒரு ஜப்பான்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு poet. In Japan, many of his poems are seen on monuments and traditional sites. ஸோ இது வந்துட்டு பெரிய ஒரு மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல்னால் வந்துட்டு பழங்காலமாக தொடர்ந்து வர்ற சில இடங்களில் வந்துட்டு இவரோட போயமாக பார்க்கலாங்கிறாங்க. பாஷோ was introduced to poetry at a young age and he quickly became well known throughout Japan. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப எங்கேஜ்லேயே பொயட்ரிக்கு அவர் பழக்கப்படுறாரு. கொஞ்ச நாள் என்ன ஆகிடுதுன்னா, ஜப்பான் முழுசும் அவருக்கு அவரை பற்றி தெரிய வந்திருக்கு. He made a living as a teacher but later traveled throughout the country to gain inspiration for his writing. அவர் டீச்சராக இருந்தாலும் கூட நிறைய இடத்துங்களுக்கு ட்ராவல் பண்ணி அவரோட ரைட்டிங்க்கு இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு நிறைய ரைட்டிங்ஸ் எழுதிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த பாடம் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மதர் அண்ட் சன்னுக்கு இருக்கிற அந்த பாண்ட், லவ், கைண்ட்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் வயதாக வந்துட்டு மக்களுக்கு அறிவு கூடுன்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அனுபவமே சிறந்த ஆசான்னு. அது வந்துட்டு ரொம்ப உண்மைதான். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த மாதிரியான கொடுமையான லாஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது கூட தெரிய வருது. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த லெசனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ், இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க.
Wishing you abundance in knowledge. Thank you so much.